ஹலோ காய்ஸ், ஸோ யூபிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் அவுட் ஆயிடுச்சு. நமக்கு ஸ்டார்டிங் டேட் ஜான்வரி 22, February 11 எண்டிங் டேட் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்குமே எப்படி அப்ளை பண்ணுறது, எங்கே போய் அப்ளை பண்ணுறது, நோட்டிஃபிகேஷன் டேட் என்ன, எலிஜிபிலிட்டி, ரிசர்வேஷன், சர்வீசஸ், வேகன்சிஸ்னு எல்லாத்துக்குமே டீட்டெயில்டாக பக்காவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு அப்புறமா அப்ளை பண்ணுங்கள். ஸோ அப்ளை பண்ணும்போது நிதானமாக அப்ளை பண்ணுங்கள், மிஸ்டேக் இல்லாமல், அதுவே போதுமானது. ஸோ வேகன்சிஸ் 97 வேகன்சிஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் அதை வந்து ரொம்ப ஒரி எடுத்துக்கிறாதீங்க. வேகன்சிஸ் தான் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுக்கு காம்படிட்டர் நீங்கள் தான். இவ்வளோ லேக்ஸ் எழுதுகிறாங்க, அவ்வளோ பேர் எழுதுகிறாங்க, அவ்வளோ எஃபர்ட் பண்ணுறாங்க, அப்படி இல்லை. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுங்க. உங்களோட காம்படிட்டர் நீங்கள் தான். நீங்கள் உங்களை மட்டும் மைண்ட் பண்ணி நீங்கள் இவ்வளோ நாள் ப்ரிப்பேர் பண்ணதை இன்புட் கொடுங்க. கண்டிப்பான பெஸ்ட் அவுட்புட் வரும். ஸோ சீக்கிரமாக அப்ளை பண்ணுங்கள். நமக்கான இடம் சென்னை, கோயம்புத்தூர், மதுரை தான். ஸோ அவங்களே மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறவங்க தான் ஃபஸ்ட்டு அலாட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் சீக்கிரமாக அப்ளை பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஸோ எலிஜிபிலிட்டி கண்டிஷன், ஏஜ் லிமிட், குவாலிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் என்னென்னங்கிறத நீங்கள் ரீட் பண்ணாலே உங்களுக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ காமனாக எல்லாருக்கும் வர ஒரு மிஸ்டேக் என்னென்னா ஓபிசி, ரிசர்வேஷன், இடபிள்யூஎஸ் பற்றி தான். ஸோ அதை பொறுத்த வரைக்குமே இந்த டைம் டேட்டோட அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து ரினியூ பண்ண வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ குயிக்காக நீங்கள் அப்ளை பண்ணி அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. எப்போவுமே நான் கிரிமினல் இயராக இருக்கட்டும், ஃபினான்ஷியல் இயரை பொறுத்து நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஏப்ரல் டு மார்ச் தான் ஃபினான்ஷியல் இயருங்கிறதுனால நீங்கள் வந்து லாஸ்ட் இயர் Februaryயில் எடுத்திருந்தா கூட அது லாஸ்ட் இயர் மார்ச்லேயே கம்ப்ளீட் ஆகிருக்கும். ஸோ வேலிடேஷன் முடிஞ்சிருக்கும். ஸோ இனி நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஆஃப்டர் ஏப்ரல் நீங்கள் ரினியூ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் கொஞ்சம் ப்ரெஷர் ஏறாமல் இருக்கும். இப்போ நான் பண்ண மிஸ்டேக்னால நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏப்ரல் டு ஆகஸ்ட்டில் நீங்கள் ரினியூ பண்ணிட்டாலே நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ் எழுதும் போதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இடபிள்யூஎஸ்க்கும் சேம் டேட்டு தான். அப்புறமா நமக்கு வந்து மெயின்ஸ் எக்ஸாமினேஷன், ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஸ்கீம்ஸ் அண்ட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அது எவ்வளோ மார்க்கில் கண்டக்ட் பண்ணுவாங்க, எதுக்கு எவ்வளோ மார்க்ஸ், மெயின்ஸ்லேயுமே அப்படி தான். ஸோ டோட்டலாக உனக்கு பர்சனாலிட்டி டெஸ்ட்லேருந்து எல்லாமே இன்க்ளூட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 25 மார்க்ஸ் வரும். நம்ம குவாலிஃபைங் பேப்பர் மட்டுமே 600 வரும், 300. அப்புறமா பேப்பர்ஸ் 250, ஆப்ஷனல் சப்ஜெக்ட் மட்டுமே நம்ம ஆட் பண்ணோம்னா 500 மார்க்ஸ் வந்துடும். ஸோ நமக்கு வந்து டோட்டலாக பர்சனாலிட்டி டெஸ்ட்டு 275 சேர்த்தோம் அப்படின்னா 25 மார்க்ஸ் வந்துடுது இந்த வருஷத்தோட சேம் டிஜிட் நம்பர். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல். ஸோ எல்லாருமே ரொம்ப ஃபோக்கஸ்டாக கெரியரை பேஸ் பண்ணி நீங்கள் போகிற இந்த ப்ரிப்பரேஷன், இந்த போடுற இந்த எஃபர்ட் வந்து உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமையணும்னு நான் விஷ் பண்ணுறேன். ஸோ ஆப்ஷனல் சப்ஜெக்டை பொறுத்த வரைக்குமே எனக்கு சோஷியாலஜி எனக்கு பிடிச்சிருந்தது பர்சனலாக. இப்போ பொலிட்டிக்கல் சயின்ஸ் பிடிச்சிருந்தாலுமே எனக்கு வந்து அதுக்கான ரிசோர்ஸ் தேடுறதுக்கு ரொம்ப டைம் எடுத்துருச்சு. ஸோ நான் சோஷியாலஜி சூஸ் பண்ணேன். சோஷியாலஜி பொறுத்த வரைக்குமே எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும், எல்லா டாப்பிக்குமே உள்ளே வந்துடும். அப்படிங்கிறதுனால ஓகே ஐ கேன் ஹேண்டில் இட் அப்படின்ட்டு நான் சூஸ் பண்ணேன். ஸோ வைஸாக சூஸ் பண்ணுங்கள். அந்த டாப்பர் இந்த டாப்பர் அப்படின்னு யோசிக்காதீங்க. உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு ரிசோர்ஸ் கிடைக்குதா, அதன் பேஸ் பண்ணி நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெமரி பண்ணிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்கும். ப்ரிலிம்ஸை பொறுத்த வரைக்குமே வேர்ல்டு ஹிஸ்ட்ரி மட்டும்தான் எக்ஸப்ஷனல், மற்றபடி எல்லாமே உங்களுக்கு இன்க்ளூட் ஆகிருக்கு. சிங்கிள் லைனில் அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து அது எங்கேருந்து எப்படி கேட்பாங்கன்னே தெரியாது. ஸோ நீங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்புறமா குவாலிஃபைங் பேப்பருக்குமே சேமாக கொடுத்துருக்காங்க எப்படின்ட்டு. நீங்கள் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணி தான் ஆகணும், அப்படி தான் நம்ம அட்டெம்ப்ட் கொடுக்கணும்னு பார்த்தா அது எல்லாராலையும் முடியாது. சில பேர் பேக்ரவுண்ட் ஸ்டேபிளாக இருக்கிறதுனால 3 இயர்ஸ் அதுக்கு எஃபர்ட் போட்டு ஃபுல் சிலபஸ் கவர் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் கிளியர் பண்ணிவிடுவாங்க. பட் என்ன மாதிரி இல்லை சில பேர் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க இவங்கெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு தான் உள்ளே வர முடியும்னு நினச்சா அது கண்டிப்பாக முடியாது. ஸோ நீங்கள் வந்து பேசிக் என்சிஆர்டி ஸ்டாண்டர்ட் புக்ஸ் பேசிக்ஸ் முடிச்சுட்டு நீங்கள் வந்தாலே ஓரளவுக்கு உங்களால் இதை வந்து நீங்கள் எக்ஸாம் வந்து எழுத முடியும். ஸோ பேப்பர் 1, 2, 1 பொறுத்த வரைக்குமே அது லாங்குவேஜ் குவாலிஃபைங் பேப்பர், அண்ட் 2 எஸ்ஏஸு, அப்புறமா GS3, GS4 இது எல்லாமே டீட்டெயில்டாக சிலபஸ் கொடுத்துருக்காங்க. சிலபஸ் இல்லாதவங்க மோஸ்ட்லி சிலபஸை மெயின் பண்ணி சில பேர் படிக்க மாட்டாங்க.
பிளைண்டாக ஒரு புக்கை ட்ரஸ்ட் பண்ணி இந்த புக் படித்தா போதும் இந்த புக் படித்தா அப்படி கிடையாது. சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்க தான் நமக்கு வந்து அதோட யூபிஎஸ்சியோட பெஸ்ட்டு என்ன, அவங்களோட தீம் என்னன்னு நமக்கு அதுக்கப்புறம் தான் புரியவே செய்யும். ஸோ சிலபஸை பேஸ் பண்ணி படிங்க. பிரிண்ட் பண்ணி உங்களோட வாலில் வந்து பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்பவே நல்லது. ஸோ இப்போ சோஷியாலஜி ஆப்ஷனல் சப்ஜெக்ட்டுக்குமே ஈச் அண்ட் சப்ஜெக்ட் வந்து பேப்பர் 1, 2ன்னு டிவைட் பண்ணி உங்களுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் அதையுமே நீங்கள் பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ எதுக்கு நான் சிலபஸ் பேஸ் பண்ண சொல்கிறேன்னா, அப்போ தான் உங்களுக்கு நீங்கள் என்ன படிக்கிறீங்க, எதுக்காக படிக்கிறீங்க, இந்த டாபிக் இதில் எதுக்கு வருது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ அதை நான் சிலபஸை பேஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. எக்ஸாம் கிட்ட வந்தாச்சு. ஸோ இன்னும் நம்ம வந்து லேசினஸோடையோ இல்லை அப்புறம் பண்ணிக்கலாங்கிற இது இல்லாமல் நீங்கள் ஒர்க் ஹார்ட் பண்ணுங்கள், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்கள். சேம் டைம் நீங்கள் சிசெட்டுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் சிசெட்னால வாய்ப்பை மிஸ் பண்ணவங்களும் இருக்காங்க. ஸோ உங்களுக்காக நீங்கள் இந்த ஃப்யூச்சருக்காக நீங்கள் வந்து இது போராடும் போது உங்கள் ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ ஹெல்த்தும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரிப்பேர் வெல் கைஸ், ஸ்டே ஹெல்த்தி அண்ட் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ, பாய்.